நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். கிறிஸ்தவ இலக்கியம் இயேசு காவியம் பாடல் 8. பாலன் இயேசு வளர்கிறார். சென்ற உரையில் ஏரோது மன்னனின் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க புனித குடும்பம் எகிப்து நோக்கி பயணம் செய்ததைக் கண்டோம். இன்று காலம் கனிந்தபின் மீண்டும் தனது தாய் நாடான நாசரேத்துக்கு திரும்பி வந்த இயேசுவின் இளமை பருவத்தையும் அவர் ஒரு முன்மாதிரி மகனாக வளர்ந்த அழகையும் காண்போம். பாலன் இயேசு வளர்கிறார். அடுத்தவர் இடத்தில் அன்பு காட்டியும் ஆடல் பாடல் அணுகாதிருந்தும் இளந்தோர் இடத்தே இரக்கம் மிகுந்தும் ஈகை உதவி இதயம் மலர்ந்தும் உறவோர் இடத்து உள்ளன்பு வைத்தும் ஓரார் புகழ பணிவுடன் நடந்தும் என்றும் தந்தை எதை சொன்னாலும் ஏற்று முடித்தும் இயல்புற வாழ்ந்தும் ஐயம் தவிர்க்க ஆசானை அணுகியும் ஒத்த வயதே உடையோர் இடத்து ஓதும் பொருளில் உயர்ந்தே நின்றும் கன்னி தாயின் காலடி வணங்கியும் கீழோர் மேலோர் பேதம் இன்றியும் குணத்தில் தேவகுமாரன் என்றுலகம் கூப்பி வணங்க குறைகள் இல்லாமலும் கெட்ட பழக்கம் எட்டான் நிலையில் கேடுகள் எதையும் நாடாதளவில் கொஞ்சி வளர்ந்து குழந்தையில் இருந்து கோமகன் வயதில் 6 தந்தை சூசையர் தச்சி வேளையில் வாணிப நியாயம் வழங்கினார் இயேசுவே. பாலன் இயேசு காலையில் படித்து பகலில் அன்னையின் கடமைகள் முடித்து மாலையில் தந்தைக்கு மனமுவந்து உதவி உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தாமும் உறங்கி தன்னலமின்றி பொழுதுகள் அனைத்தும் பொருளுள்ளதாக்கி வளர்ந்தார் இந்த மண்டலம் புகழ. சூசை மரியாள் தொடங்கிய குடும்பம் இயேசுவின் வரவால் ஏக்கம் நீங்கி பாசம் அன்பு பண்பு மலர்ந்தது. பேசுவோர் எல்லாம் அதனையே பேசும் பெரும்புகழ் பெற்று பெருமை மிகுந்தது. நாசரேத்தூரின் நற்குடும்பங்களில் இலட்சிய குடும்பமாயிருந்ததும் அதுவே. அது முதலாக அவனியர் உள்ளோர் சூசையப்பரின் தோற்றத்தைக் கண்டால் தூயவர் என்றே சொல்லி வணங்கினர். மரியாள் தம்மை மாதாவென்று இயேசு மட்டுமா அன்புற அழைத்தார்? பாசம் மிகுந்த பாலர்கள் அனைவரும் ஆசை மிகுந்தே அம்மாவென்றனரே. அனைவரிடமும் அன்பு காட்டும் உன்னத பண்பு அவரிடம் இயல்பாகவே இருந்தது. வீணான ஆடல் பாடல்களில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் அவர் வளர்ந்து வந்தார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தெய்வீக அமைதியும் ஒழுக்கமும் நிறைந்திருந்தது. இருண்ட உலகில் ஒளியை தரப்போகும் ஒரு மகா ஞானியாக அவர் திகழ்ந்தார். பிறர் படும் துன்பங்களைக் கண்டு இயேசுவின் உள்ளம் மெழுகு போல உருகியது. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில் அவர் முதன்மையாக இருந்தார். தன் கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். உதவி செய்யும் மனப்பான்மை அவரிடம் ஒரு தெய்வீக குணமாகவே ஊற்றெடுத்தது. அவரது கருணை உள்ளம் நாசரேத்து ஊர் மக்கள் அனைவரையும் ஈர்த்து நின்றது. தனது உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் அவர் உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருந்தார். பெரியோரிடம் பணிவாகவும் சிறியோரிடம் அன்போடும் நடந்து கொண்டு அனைவரையும் கவர்ந்தார். ஊர் மக்கள் அனைவரும் வியந்து பாராட்டும் வண்ணம் அவரது நன்னடத்தை அமைந்திருந்தது. எந்த சூழ்நிலையிலும் கோபமோ எரிச்சலோ இன்றி சாந்த குணத்தின் அடையாளமாக அவர் வாழ்ந்து வந்தார்.
நற்பண்புகளின் சங்கமமாக விளங்கிய அவரை அனைவரும் ஒருமித்த குரலில் புகழ்ந்து போற்றினர். தந்தை யோசேப்பு எதை சொன்னாலும் அதனை தட்டாமல் நிறைவேற்றும் மகனாக இருந்தார். பெற்றோர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு முடிப்பதில் அவர் மிகுந்த முனைப்பு காட்டினார். கீழ்ப்படிதல் என்ற உயரிய பண்பை ஒரு மகனாக அவர் உலகுக்கு வாழ்ந்து காட்டினார். வீட்டு பொறுப்புகளை உணர்ந்து தந்தைக்கும் தாய்க்கும் பெரும் துணையாக அவர் விளங்கினார். அவரது பணிவுமிக்க செயல்கள் அந்த திரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை மென்மேலும் அதிகரித்தது. கல்வியின் மேன்மையினை உணர்ந்து கொண்ட இயேசு முறையான கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டினார். தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள தகுந்த ஆசிரியர்களை நாடி சென்று அறிவு பெற்றார். அறிவிலும் ஞானத்திலும் அவர் மற்ற சிறுவர்களை விட சிறந்து விளங்கினார். ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அறிவு கூர்மையோடு பதிலளித்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். கல்வி என்பது வாழ்வின் ஒளி என்பதை தனது இளமை காலத்திலேயே அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஒத்த வயதுடைய சிறுவர்களோடு பழகும்போது எவ்வித பாகுபாடும் அவர் காட்டியதில்லை. ஏழை சிறுவன் என்றும் செல்வந்தன் என்றும் பிரிக்காமல் அனைவரையும் சமமாகவே நடத்தினார். விளையாட்டிலும் பேச்சிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு தலைவனாகவே அவர் உயர்ந்திருந்தார். அவரிடம் இருந்த தன்னலமற்ற குணம் நண்பர்கள் அனைவரையும் அவர் பக்கம் ஈர்த்தது. சிறு வயதிலேயே சமத்துவ கொள்கையை தனது தோழமையின் மூலமாக அவர் விதைத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் தனது அன்னை மரியாவின் பாதங்களை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தாய்மையின் புனிதத்தை போற்றும் வகையில் அன்னையின் ஆசியை பெறுவதில் அவர் மகிழ்வுற்றார். அன்னையின் வார்த்தைகளை வேத வாக்காக கருதி அதன்படி தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார். பெற்றோரை மதிக்கும் பண்பே ஒரு மனிதனின் வெற்றிக்கு அடிப்படை என்பதை வாழ்ந்து காட்டினார். அவரது இந்த நற்செயல் மற்ற சிறுவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்தது. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. கல்வாரி நாயகனே, உமக்கே ஆராதனை. காலங்களை கடந்து வாழ்பவரே, ஆராதனை ஆராதனை. எங்கள் இயேசு ராஜா உமக்கே, எங்கள் இயேசு ராஜா உமக்கே. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.